Praise the Lord. Amen. Amen. சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க பாரங்கள் எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் வச்சிருங்க. கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருங்க. உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும். ஆமென். சோர்வுக்கும் பலவீனத்துக்கும் இன்னும் கொஞ்சம் இடத்த கொடுக்காதீங்க. அதை விட்டு வெளியில வரணும்னா துதிக்கணும், ஆராதிக்கணும். செய்வோமா, துதிப்போமா? ஒரு பழைய பாடல். ஆமென். இந்த பாடலை பாடுவோம். அடிக்கடி நம்முடைய அங்கிள் தேவ மனுஷன் டிஜே தினகரன் அங்கிள் இந்த பாடலை பாடுவார். அந்த பாடலை பாடுகிறேன். ஆமென். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. நம்மளை பார்த்து கண்டு நம்மளை அழைத்த தேவன் அவர் எப்படி நம்மளை கைவிடுவார்? ஒன்று சொல்லட்டுமா? அவருக்கு கைவிட தெரியாது. அவர் கைவிடாத தெய்வம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆராதிப்போம். ஆமென். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எப்படியா வருது? நான் வாசிக்கிறேன். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த புஸ்தகத்தில் ரொம்ப கிளியரா வருது. என் நாமத்தில் பயந்திருக்கிற, என்ன நாமம்? இயேசுவின் நாமம். பயனா என்ன? அப்பா நம்ம கடவுளை விட்டு விலகி போயிட்டோம்னா கர்த்தர் நம்மளை அடிப்பார், மண்டையில் கொட்டுவார், கையை உடைப்பார். அந்த பயம் கிடையாது. இது எப்படிப்பட்ட பயம்னு சொன்னால், நான் கடவுளுடைய பிள்ளை, அவர் என்னுடைய தகப்பன், என் தகப்பனுக்கு பிடிச்சதை நான் செய்வேன், இல்லை என் தகப்பனுக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன். இந்த பயம்தான் ஒவ்வொரு மனுஷிக்குள்ள வேணும். நான் 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தேன் பாருங்க. அனிமல் கைண்டுன்னு இருக்கு, பேர்ட்ஸ் கிங்டம் இருக்கு. இதெல்லாம் வேற. இந்த இதுக்குள்ள மனுஷன் போய் ஃபிட் பண்ணவே முடியாது. மனுஷன் அதுக்கு மேல அவன் காட் கைண்ட், அவன் தேவ ரகம், அவன் தேவ ரகம். அப்போ இந்த தேவ ரகம் அந்த தேவ ரகத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். இப்படி சொன்னால் உங்களுக்கு விளங்கும் பாருங்க. ஒருத்தன் ரொம்ப பணனா இழந்து நடுத்தருக்கு வந்துட்டான். எங்கேயோ வீதியில் படுத்துட்டு தூங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு தெரியுறான். ஒரு கைலியை கட்டியிருக்கான்னு வச்சுக்கோங்க. கைலினா புரிஞ்சுக்கோ உங்களுக்கு. ஏதோ ஒரு மேலே ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு ஒரு கைலியை கட்டிட்டு வாழ்க்கையை ஓட்டுறான். அவனுக்கு எப்படியோ கடவுளுடைய ஃபேவர் கிடைக்குது. அவனை கர்த்தர் பிடிக்கிறாரு. ஒரு மனுஷன் அவனை பிடிக்கிறான். பிடிச்சி என்னப்பா அப்படி இருக்கிற? நீங்கள் நிறைய இப்போ ஷார்ட்ஸ்னால் பார்ப்பீங்க பாருங்கள். இந்த மாதிரி வீதியில் இருக்கிறவங்கள பிடிச்சி அவங்க ஏரை ட்ரிம் பண்ணி கட் பண்ணி நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணி அவங்கள குளிப்பாட்டி அவங்கள ரொம்ப அழகாக மாற்றி நல்ல ஷர்ட்டை மாட்டி விட்டதுக்கப்புறம் அவன் பார்க்குறான். பார்த்துட்டு அந்த மனுஷனை கையை பிடிச்சி தாங்கி, ஏன்னா அவனுடைய பழைய சாயலே மாறி வேற சாயலில் இருந்தான். இப்போ திரும்பி அந்த சாயல் ரெஸ்டோர் பண்ணும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில இல்லையா? இப்போ இதே போல் நான் ஒரு சித்தரிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதே போல் அவனை முடி வெட்டி குளிப்பாட்டி விட்டுட்டு கொண்டு போய் நான் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுறேன். நல்லா ஹைட்டாக இருக்கிறான் அவன், இவனை இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் ஒரு பெரிய கடையில் அவனுக்கு நல்ல பிளேசர்னா வாங்கி போட்டு வாப்பா இங்கே வா அப்படின்னு சொல்லி ஒரு ஷூட்டிங் எடுப்போம். இவனை வச்சு ஒரு ஆட் எடுப்போன்னு எடுக்கிறேன். எடுத்து ப்ராப்ளம் ஆயிடுது. அவனுக்கு வேண்டிய பணத்தையும் நான் கொடுக்குறேன். இந்தப்பா ஆட் வந்த பணம் உனக்கு, நீ வச்சுக்கோ, நீ அப்படியே மேலே வான்னு. இப்போ அவன் நான் வாங்கி கொடுத்த பிளேசர் எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டு, வேணாம் ஐயா கையில் எவ்வளோ தெரியுமா சூப்பராக இருக்குது,
இந்த பணம் இருக்கு, அதை வர நல்லா தின்னு காலி பண்ணுவோம், திரும்பியும் பொழப்ப நடத்துவோம் அப்படின்னு போவானா? இல்லை எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிருச்சு இல்லையா, நான் இனிமேல் இதை வச்சுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வரப்போறேன்னு வருவானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனோட கைண்டு தெரிஞ்சுன்னா, ஓ என்ன வச்சு இப்படி பண்ணி இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க, அப்போ என்னால் முடியுன்ற ஒரு ஆற்றல் வருது பாருங்க. அதுதான் இந்த பயம் தான் வேணும். அப்போ இந்த பயம் வந்துச்சுன்னா உங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் யார்? இயேசு. அவர் நமக்காக நம் பட்சம் வந்து நிற்கிறாரு. என்ன நடக்குது அதை மட்டும் சொல்றேன். அவன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நல்ல கவனிங்க, எந்த ஒரு மனுஷன் கடவுளுக்கு பயந்து இதை தான் செய்வேன், இந்த அருவருக்கிற காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அதை வெறுக்கிறானோ, அங்கதான் ஹீலிங்கே இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லையா, சின்ன வயசுல சுகரு, சின்ன வயசுல பலவித இருதய நோய், பலவித பிரச்சனை. நான் அவங்களனா நீனா தப்பு செஞ்சுட்டு அப்படி நான் சொல்ல வரல, ஏன்னா பைபிளும் அப்படி சொல்லலை, உங்களை கண்டம் பண்ணலை. இதுக்கெல்லாம் என்ன விஷயன்றத சொல்றேன். நம்ம கடவுளுக்கு பயப்படாம இந்த மனுஷனுக்கு பார்த்து, இந்த உலகத்தை பார்த்து அப்படி நம்ம பயந்துக்கிட்டு ஜீவிக்கிறோம். அதுதான் நம்முடைய சரீரத்தை அலக்களிக்குது, பிரச்சனை வருது, நம்ம வாழ்க்கையே தரித்திரமா மாத்துது. வணங்குத. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல இருப்பீங்களா? ஹலோ, இந்த கவனிங்க, ஆரோக்கியம் வந்துருச்சு. அடுத்தது பாருங்க, வெளியில போகும்போது எப்படின்னா கொளுத்த கன்று பார்த்தா எப்படி இருக்கும்? அதை கொழுன்னு பார்க்கவே செழிப்பா இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நாங்கள் திருச்சபையில் அப்படி ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் பேசிக்கிட்டு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, குவயர் ப்ராக்டிஸ். அப்போது ஒரு குட்டி பையன் குடுக்குன்னு ஓடி விளாண்டுக்கிட்டு இருந்தான் பாருங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒருத்தர் சொன்னது என் கண்ணுக்கு முன்னாடி வருது. அவர் என்ன சொன்னார்னா, இவன் என்ன பார்த்தா நல்ல செழிப்பாக இருக்கானே, இவனை பார்க்க நல்ல செழிப்பாக இஸ்ரவேல் தேசம் மாதிரி இருக்கானேன்னாரு. இந்த வேர்டு அப்படியே சொன்னார். இவனை பார்க்க செழிப்பாக இஸ்ரவேல் நல்லா ஃபேராக இருந்தான், நல்லா கொழுன்னு இருந்தான், உருண்டு ஓடி விளாண்டுட்டு இருந்தான். அவனை பார்த்தோன்னு சொன்னார், இவன் இஸ்ரவேல் தேசம் மாதிரி இருக்கான். அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் சொல்லியிருக்காரு. இஸ்ரவேல் தேசத்தில் பாதி பாலைவனம் தான், ஆனால் அந்த பாலைவனத்தையே சோலைவனமா கர்த்தர் மாத்தினார். அங்க இருந்து வர்ற ப்ராடக்ட் வேற எங்கேயும் எந்த தேசத்திலையும் கிடைக்காது. நல்லா கவனிங்க, நீங்க கர்த்தருக்கு பிடிச்சதை செய்ய ஆரம்பிங்க, கொளுத்த கன்றுகளை போல இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. God bless you. Bye bye.